ஹாய், குட் மார்னிங். டுடே என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னா சீக்வென்ஸ் இம்பிடன்ஸ் அண்ட் நெட்வொர்க் ஆஃப் டிரான்ஸ்ஃபார்மர் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதில் என்னென்ன நெட்வொர்க்னால் இருக்குன்னா பாசிட்டிவ் சீக்வென்ஸ் நெட்வொர்க், நெகட்டிவ் சீக்வென்ஸ் நெட்வொர்க், ஜீரோ சீக்வென்ஸ் நெட்வொர்க். அந்த மூணு நெட்வொர்க்கும் எப்படி நம்ம ட்ரா பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம டிரான்ஸ்ஃபார்மர்னு நம்மளுக்கு டிரான்ஸ்ஃபார்மரில் என்னென்ன இருக்குன்னா டிரான்ஸ்ஃபார்மரில் ப்ரைமரி வைண்டிங் அண்ட் செகண்டரி வைண்டிங் இருக்குது. ஸ்டார் அண்ட் டெல்டா கனெக்ஷன் நம்ம அந்த மாதிரி த்ரீ ஃபேஸ்னால் ஸ்டார் டெல்டா அந்த மாதிரி கனெக்ஷன் இருக்குது. அந்த இதுக்கெலாம் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். அது எப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம அப்ளை பண்ணுற வோல்டேஜ் பேலன்ஸாக இருந்துச்சுன்னா அதோட பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் சீக்வன்ஸ் நம்மளுக்கு லீனியர் அண்ட் சிமெட்ரிக்கலாக இருக்கும். ஜீரோ சீக்வன்ஸ் இம்பிடன்ஸ் நம்மளுக்கு கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். அதுலேருந்து கொஞ்சம் தான் லைட்டாக டிஃப்ரெண்ட் ஆகும். மற்றபடி வேறு எதுவுமே இல்லை, அதுவும் சேமாக தான் இருக்கும். சின்ன மட்டும்தான் சேஞ்ச் ஆகும். அது பார்க்கலாம். நமக்கு Z1னா பாசிட்டிவ் சீக்வென்ஸ் இம்பிடன்ஸ் ஆஃப் டிரான்ஸ்ஃபார்மர், Z2னா நெகட்டிவ் சீக்வென்ஸ் இம்பிடன்ஸ் ஆஃப் டிரான்ஸ்ஃபார்மர், Z0னா ஜீரோ சீக்வென்ஸ். இதில் நம்மளுக்கு என்னென்னா இப்போது ஸ்டார் கனெக்டர் அந்த மாதிரி கனெக்டரில் நம்ம கிரவுண்ட் பண்ணியிருப்போம். அந்த கிரவுண்ட் த்ரோ ரியாக்டன்ஸை நம்ம கிரவுண்ட் பண்ணியிருந்தாங்கன்னா ஸ்டார் கனெக்ஷன் அந்த நியூட்ரல் பாயிண்ட் ரியாக்டன்ஸ்னால் இது பண்ணால் இது நம்மளுக்கு ZN. அந்த ZN வேல்யூ வேணும்னா 3ZN அந்த மாதிரி வேல்யூ இருக்கும். இதில் ஸ்டார் கனெக்ஷனில் மட்டும்தான் நம்மளுக்கு Z0 வேல்யூ சேஞ்ச் ஆகும். Z0 ஈக்குவல் டு 3ZN ப்ளஸ் 3 TC அந்த மாதிரி இருக்கும். நம்ம ஜென்ரேட்டர்லேயே இந்த மாதிரி தான் பார்த்தோம், அதுலேயும் இதே மாதிரி தான் இருக்கும். நம்ம இதை எப்படின்னு பார்க்கலாம். பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் சீக்வன்ஸ் ரெண்டு டயக்ராம் நம்மளுக்கு ஈக்குவல் தான். அந்த இம்பிடன்ஸ் இங்கே Z1, இங்கே Z2. கரண்ட் வோல்டேஜ் அது A1 இருக்கும், இங்கே A2. அது மட்டும் தான் டிஃபர் ஆகும். ஜீரோ சீக்வன்ஸ்லேருந்து நம்மளுக்கு கொஞ்சம் வைண்டிங் கனெக்ஷன்ஸு அது மட்டும் தான் சேஞ்ச் ஆகும். ப்ரைமரியில் என்ன வைண்டிங், செகண்டரி என்ன வைண்டிங். ஸ்டார் கனெக்ஷனாக இருந்தால் நம்மளுக்கு நியூட்ரல் பாயிண்ட் கிரவுண்ட் பண்ணியிருப்போம். அந்த இது மட்டும் தான் சேஞ்ச் ஆகும். அது வாங்க எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இதில் 9 டைப்ஸ் ஆஃப் வைண்டிங் நம்ம இருக்குது. அதுக்கு ஒவ்வொரு இதுக்கும் எப்படி ட்ரா பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இது ப்ரைமரி, இது செகண்டரி வைண்டிங். ப்ரைமரி ஸ்டார், இதுவும் செகண்டரி ஆல்சோ ஸ்டார் கனெக்ஷன் இருந்துச்சுன்னா இதில் இப்போது ஸ்டார் வச்சு நமக்கு 4 டைப்ஸ் இருக்குது. 4 டைப்ஸ்லேயுமே 2 பக்கமுமே கிரவுண்ட் பண்ணாமல் இருக்குது. இல்லைனா ஒரு பக்கம் கிரவுண்ட் பண்ணியிருந்தாலே நம்மளுக்கு ஒரே இதாக இருக்கும். சப்போஸ் 2 பக்கம் கிரவுண்ட் பண்ணியிருந்தால் கொஞ்சம் சேஞ்சாக இருக்கும். டயக்ராம் பார்க்கலாம். ஃபஸ்ட் 2 பக்கம் நம்ம கிரவுண்ட் பண்ணாமல் இருக்குது. அதுக்கு ஒரு சீரிஸ் இம்பிடன்ஸ். இந்த பாயிண்ட் மட்டும் இதில் சொல்ல மறந்துட்டேன். பாசிட்டிவ் சீக்வன்ஸ் இதில் என்னென்னா சீரிஸ் இம்பிடன்ஸ் தான் இருக்கும் நமக்கு. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். லோவில் நம்ம ஷண்ட் இம்பிடன்ஸ்னு பார்ப்போம். அதனால் இது டிரான்ஸ்ஃபார்மர், ஜென்ரேட்டர் எல்லாமே சீரிஸ் இம்பிடன்ஸ் நமக்கு வரும். அதனால் இது பஸ்ஸு, இது ரெஃபரன்ஸ் பஸ்ஸு. சீரியஸாக நம்ம இம்பிடன்ஸ் Z0 ஜீரோ இம்பிடன்ஸ் கனெக்ட் பண்ணியிருக்கோம். இதில் டாட் இந்த மாதிரி வரும். அதே இந்த ப்ரைமரியில் கிரவுண்ட் பண்ணி செகண்டரியில் கிரவுண்ட் பண்ணாமல் இருக்கும். அதுக்கும் அந்த சேம் டயக்ராம் தான். தேர்ட் ஒனுக்கும் அதே தான். ஃபோர்த் என்னென்னா 2 பக்கம் நம்மளுக்கு கிரவுண்ட் பண்ணியிருக்காங்க. நியூட்ரல் பாயிண்ட்டு கிரவுண்ட் பண்ணியிருக்கனால அது இந்த வராது. ஷார்ட் சர்க்கியூட் மாதிரி வந்துடும். ஓப்பன் சர்க்கியூட் ஆகாது. இந்த ஒன்று தான் சேஞ்ச் ஆகும். மற்றதெல்லாம் ஈக்குவல். நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த்து ஒன்று என்னென்னா ஸ்டார் டைப்பில் 2 பக்கம் ஸ்டார் பார்த்தாச்சு. இந்த ப்ரைமரியில் கிரவுண்ட், செகண்டரியில் கிரவுண்ட், அப்புறம் 2 பக்கம் நம்ம கிரவுண்ட் பண்ணி 4 டைப்ஸ் பார்த்தாச்சு. ஃபிஃப்த்து டைப் என்னென்னா ப்ரைமரியில் ஸ்டார், செகண்டரியில் டெல்டா அந்த மாதிரி இருந்தால் எப்படி. இதுவுமே ஆல்சோ இந்த ஃபஸ்ட்டு பார்த்த மாதிரி தான் இருக்கும். இந்த இதில் ஓப்பன் பண்ணியிருப்பாங்க. சீரிஸ் இம்பிடன்ஸ் கனெக்ட் பண்ணி ஓப்பன் பண்ணி ரெஃபரன்ஸ் பஸ் போட்டிருப்பாங்க. இது சிக்ஸ்த்து ஒன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ரைமரியில் டெல்டா, செகண்டரியில் ஸ்டார் இருக்கும்போது அதே கனெக்ஷன் தான் வரும். எது சேஞ்ச் ஆகுதோ நீங்கள் அதை மட்டும் நல்லா பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட் ஒன் சேஞ்ச் அதை பார்த்துட்டோம். 7th ஒன் என்னென்னா ப்ரைமரியில் ஸ்டார் கனெக்டட்,
நியூட்ரல் பாயிண்ட் வந்து கிரவுண்டு, டெல்டா செகண்டரியில் டெல்டா. இதில் வந்து நியூட்ரல் பாயிண்ட் கிரவுண்ட் பண்ணியிருக்கனால ஃபஸ்ட்டு இம்பிடன்ஸ், நெக்ஸ்ட்டு கிரவுண்ட் போட்டு அடுத்தது அதே டயக்ராம் தான். இதில் வந்து சின்ன டாட், இந்த டாட் லைன் மட்டும்தான் நமக்கு வருது. ப்ரைமரியில் ஸ்டார் கனெக்டர் வித் கிரவுண்டடு. எயித்து என்ன பார்க்க போகிறோன்னா, எயித்தில் செகண்டரியில் ஸ்டார் கனெக்டர் வித் கிரவுண்டுன்னா செகண்டரியில் இம்பிடன்ஸ் இருக்கணும். இங்கே ஷார்ட் பண்ணிக்கோங்க. இங்கே வந்து இந்த இது சேஞ்ச் பண்ணியிருக்கு. 9த்துன்னா 2 பக்கம் டெல்டா கனெக்ஷன்ஸ். ட்ரான்ஸ்ஃபார்மர் ப்ரைமரி வைண்டிங்கும் செகண்டரி வைண்டிங்கும் நமக்கு வந்து டெல்டா கனெக்ஷன் இருந்துச்சுன்னா எப்படி நம்ம டயக்ராம் இருக்கும்னா, சென்டரில் இம்பிடன்ஸ் பண்ணி ஷார்ட் பண்ணிக்கோங்க. இந்த பக்கம் நம்ம ஓப்பன் பண்ணிக்கணும், இந்த பக்கம் ஓப்பன் பண்ணிக்கணும். இவ்வளோ தான் டிஃப்ரென்ஸு. இது கூட நம்ம இம்பார்ட்டன்ட். மற்றது எல்லாமே ஒரே டயக்ராம் தான். நீங்கள் சேஞ்ச் ஆகிறது மட்டும் ஓரளவுக்கு நல்லா பார்த்துக்கோங்க. இதெல்லாம் சேஞ்ச் ஆகும். 4 மட்டும் தான் சேஞ்ச் ஆகுது. அது என்னென்ன கொஞ்சம் சின்னதாக வரும், நீங்கள் அதை பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோன்னா, சீக்வன்ஸ் இம்பிடன்ஸ் அண்ட் நெட்வொர்க் ஆஃப் லோடில் வந்து எப்போல்லாம் நம்மளுக்கு வந்து பாசிட்டிவ் சீக்வன்ஸ் நெட்வொர்க், ஜீரோ சீக்வன்ஸ் நெட்வொர்க், அப்படி நெகட்டிவ் சீக்வன்ஸ் நெட்வொர்க் அப்படி வருதுன்னு பார்க்கலாம். இதில் என்னென்னா பாசிட்டிவ் அண்ட் ஜீரோ இப்போ வந்து இதில் லோடு எப்படி கனெக்ட் பண்ணியிருப்பாங்க, ஷண்ட் இம்பிடன்ஸ். நம்ம அந்த ட்ரான்ஸ்ஃபார்மர் என்ன பார்த்தோம், சீரிஸ் இம்பிடன்ஸு. ஃபஸ்ட்டு என்னென்னா பாசிட்டிவ் சீக்வன்ஸ் நெட்வொர்க்கு. இங்கே வந்து நம்ம வந்து லோட் பஸ், ரெஃபரன்ஸ் பஸ், இதில் என்ன இம்பிடன்ஸ் கனெக்ட் பண்ணுவோம், ஷண்ட்டு. அதில் வந்து சீரியஸாக நம்ம கனெக்ட் பண்ணுவோம். இங்கே வந்து லோட் பஸ்க்கும் ரெஃபரன்ஸ் பஸ்க்கும் ஷண்ட்டு. இது மட்டும் தான் சேஞ்சு. அதனால் இங்கே ஒரு இம்பிடன்ஸ் போட்டு இது இசட் லோடுனால எல் போட்டிருக்காங்க. L1 பாசிட்டிவ்னால் நம்மளுக்கு வந்து 1. அதோட கரண்ட் வந்து IA1, வோல்டேஜ் அக்ராஸ் வந்து VA1. நெகட்டிவ் சீக்வன்ஸ்னால் அதே டயக்ராம் தான். அக்ராஸ் ZL2, அதோட இம்பிடன்ஸ் வந்து ZL2. அது கரண்ட் வந்து என்ன, IA2 அக்ராஸ் தி வோல்டேஜ் VA2. இதில் வந்து ஷண்ட்டு, இந்த ஒரு பாயிண்ட் இந்த மாதிரி தான் சேஞ்ச் ஆகும் டயக்ராம். நெக்ஸ்ட்டு ஜீரோ சீக்வன்ஸ் நெட்வொர்க். இதுவும் கொஞ்சம் நம்ம ட்ரான்ஸ்ஃபார்மர்னு பார்த்தோம்னா அது வந்து இதுலேயும் கொஞ்சம் சேஞ்ச் ஆகி வரும். இதில் வந்து லோடு வந்து ஸ்டார் கனெக்டர், டெல் கனெக்டர்னு இருக்குது. அந்த ஸ்டாரில் வந்து டெல் கனெக்ஷன் இருக்குது. இந்த ஸ்டாரில் வந்து என்னென்னா கிரவுண்ட் பண்ணியிருப்பாங்க, சாலிட் கிரவுண்டு. இது வந்து சாலிட் கிரவுண்டு ஒன்று. அப்புறம் த்ரோ ரியாக்டன்ஸ் கிரவுண்டிங். ஒரு ரியாக்டன்ஸ் மூலமாக நம்ம வந்து கிரவுண்ட் பண்ணியிருப்பாங்க. அதோட நெட்வொர்க் வந்து ஈக்குவல் நெட்வொர்க்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸ்டார் கனெக்டர்னால் நம்மளுக்கு வந்து நம்ம வந்து அதை வந்து சீரியஸாக பார்த்தோம்ல, இம்பிடன்ஸ் அழிவில் வந்து இம்பிடன்ஸ் கூட இப்படி கூட ட்ராப் பண்ணலாம். இங்கே வந்து இசட்டேல்னு கொடுத்துருக்குறாங்க. இது வந்து நம்ம அதில் சீரியஸாக பார்த்தோம்ல, இங்கே வந்து ஷண்ட் இம்பிடன்ஸ் யூஸ் பண்ணுறதுனால லோட் பஸ்க்கு ரெஃபரன்ஸ்க்கு வந்து ஷண்ட் போட்டு நடுஸில் ஒரு ஓப்பன் சர்க்யூட் இருக்குது. இதான் நம்மளுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார் கனெக்ஷன் அன்கிரவுண்டட். இதே ஸ்டார் கனெக்ஷன் கிரவுண்டட்னால் நமக்கு வந்து கிரவுண்டை ஷார்ட் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். இதே இது தேர்டு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, த்ரோ ரியாக்டன்ஸ். ஒரு ரியாக்டன்ஸ் வேல்யூவால் நம்ம கிரவுண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த இசட்டன் வேல்யூ நம்ம என்ன பார்த்தோம், 3 தான் அதோட சீரியஸாக வந்து இது ஜாயின் பண்ணியிருக்கிறாங்க ரெஃபரன்ஸ் பஸ்ஸோட. ஃபோர்த் என்னென்னா டெல்டா வந்து நம்மனா இங்கே வந்து ஃபஸ்ட்டு இங்கே ஓப்பன் சர்க்யூட், அடுத்தது இம்பிடன்ஸ் வரும், அதை இப்படி ஷார்ட் பண்ணியிருக்காங்க, அவ்வளோதான். இந்த ஒன்று தான் சேஞ்ச் ஆகும், அவ்வளோதான். ஓகே, தேங்க்யூ. நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம்.